எந்த விதமான நன்மைகளையும் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு அற்புதம் உன்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட வேண்டும். ஒரு வியாதி உன்னை விட்டு நீக்கப்பட வேண்டும். ஒரு ஆண்டவராக தேவன் தரக்கூடிய நன்மை உன்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். கர்த்தராக தேவன் தரக்கூடிய உதவிகளை முழுமையாய் பெற வேண்டும் என்றால் நீ செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? ஊழியர்களை நம்பக்கூடிய ஒரு மனுஷனாக ஊழியர்களை நம்பணும். என்றாலும் முக்கியமான காரியம், நீயும் கர்த்தரும் நேருக்கு நேராய் பேசக்கூடிய ஒரு மக்களாக நீ பேசும்போது, நீ பேசாம கர்த்தர் எப்படி உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வாரு? நீயே கேட்காம நான் உனக்காக ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா கர்த்தராக தேவன் என்னுடைய ஜெபத்தின் மூலமாக உனக்கு அற்புதத்தை செய்ய மாட்டேன். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க ஜனங்களை தவறாய் நடத்தக்கூடிய வழி கொடுத்தா கர்த்தர் சொல்லுகிறார், இனி வரக்கூடிய நாட்கள்ல இப்படிப்பட்ட வழிநடத்துதல்கள் இருக்கிறது உண்டானால் விசுவாசிகள் எல்லாரும் பலவீனமாய் போயிடுவாங்க. அவங்களுக்கு ஜெபிக்க தெரியாது. ஜெபிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறது உண்டானால் அந்த சபை வளராது. சபை வளர்கிறது மட்டுமல்ல, கர்த்தருடைய வேதம் சொல்வதை போல கடைசி கால யுத்தத்திலே அவங்களால நிற்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் பலவீனமான மக்கள். ஜெபந்தான் ஒரு மனுஷனுக்கு பலம். அந்த பலம் இல்லாத ஒரு மனிதனால் எந்த விதமான காரியத்தையும் இந்த உலகத்திலே சாதிக்கவே முடியாது. ஒரு காலம் வரைக்கும் நீங்கள் நானே இருக்கும். கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியிலே அனுமதிக்கக்கூடிய வரைக்கும் அவனுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். உங்க காலத்துக்கு பிறகு அவன் இனி அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது யோசிச்சு பார்க்கிறேன். இனி வரக்கூடிய நாட்கள்ல ஆண்டவராக தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைப்படி, ஒருவேளை கர்த்தராக தேவனுடைய வார்த்தைப்படி ரகசிய விதம் வந்துருச்சு வச்சுக்கிறேன், எல்லா பரிசுத்தவான்களும் போயிட்டாங்கன்னு வச்சுக்கிறேன். இருக்கக்கூடிய அரைகுறை மக்கள், இருக்கக்கூடிய மக்கள் இனி எப்படி தங்கள் ஆவிக்குரிய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியும்? அவங்களுக்கு ஜெபிக்க தெரியாது. ஏன்னா நீங்கள் நானும் ஜெபிக்கவே அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அவர்களை எந்த காரியங்கள் அவர்கள் நமக்கு முன்பதாக சொல்ல ஆரம்பித்தால் நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம், நீ என்னுடைய சமூகத்திலே இருந்து உட்காரு, உனக்காக நான் ஜெபித்து விடுதலையை வாங்கி தருகிறேன் என்று சொல்லி நீங்கள் அவனை சோம்பேறியாய் வளர்க்கக்கூடிய ஒரு மக்களாய் வளர்க்கிறார். அவனை ஜெபிக்க வைக்க, அவன் கர்த்தரோடு பேசட்டும். கர்த்தருடைய மகிமையை அவன் தன்னுடைய வாழ்க்கையை உணரக்கூடிய அளவிற்கு நீங்கள் அவனை உருவாக்க ஆரம்பித்தால் தான் இனி வரக்கூடிய காலங்களில் அவன் பயன்படக்கூடிய ஒரு வல்லமையான ஒரு விசுவாசியாக காணப்பட ஆரம்பிக்கிறது. உருவாக்கப்படாது இருக்கக்கூடிய எந்த விதமான கல்லும் அது விலை போகிறது இல்லை. சாதாரணமான ஒரு கல்லை கூட நீங்க வித்து பாருங்க, அந்த கல்லை யாரும் அவ்வளவு காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க. இதையே நீங்கள் உருவாக்கி கொண்டு போய் கொடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த கல் அவ்வளவு தூரம் பிரசிஷாக அல்லது விலையேறப்பட்டதாக மாற்றப்படுகிறது மாதிரி ஒரு விசுவாசி என்று அழைக்கப்படக்கூடியவனுக்கு பலவிதமான தன்மைகளை கர்த்தராக தேவன் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அது ஒரு உரிமை. கர்த்தரோடு கூட அவனே நேருக்கு நேராக தொடர்பு கொள்ள வேண்டும் என்பது கர்த்தர் அவனுக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு உரிமை. அந்த உரிமையை நீங்க அவனுக்கு சொல்லிக் கொடுங்க. ஆண்டவருடைய நாமத்தினால நீ ஜெபம் பண்ணுங்க. நீ கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்தை நோக்கி நீ காத்திரு. தேவன் உன்னோடு கூட பேசுவார் என்கிறதை பற்றி நீங்கள் அவனோடு கூட பேச ஆரம்பித்தால் தான் அவன் பலமுள்ள விசுவாசியால் உருவாக்கப்படக்கூடிய நாட்கள் ஆரம்பிக்கிறார். அப்ப இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கணும்? பலமுள்ள சந்ததிகளை நீங்கள் உருவாக்கணும். பலவீனமான ஆடுகளை அல்ல. யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே பலவீனமான ஆடுகளை தன்வசமாக எடுத்துக்கொள்ளாமல் பலமுள்ள ஆடுகளை தன்வசமாக எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தது மாதிரி பலமுள்ள சந்ததிகளை உருவாக்க வேண்டும் என்றால் நீங்கள் அவர்களை இந்த நாட்களில் ஜெபிக்கக்கூடிய மக்களாய் உருவாக்க வேண்டும். ஜெபிக்க பழகுவீங்க. ஜெபிக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. எப்படிலாம் ஜெபிக்க வேண்டும், எப்படிலாம் ஜெபிச்சா கர்த்தர் அந்த ஜெபத்துக்குரிய பதிலளித்தவர்கள் யாவற்றையும் தருவார். எப்படிலாம் நீங்கள் விண்ணப்பம் பண்ணக்கூடிய காரியங்களை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தால் எந்தெந்த விதமான ஜெபங்களெல்லாம் கர்த்தராக தேவன் அங்கீகரிக்க ஆரம்பிக்கின்றார். சும்மா தேவையற்ற அநேக விதமான கட்டுக்கதைகளெல்லாம் சொல்லக்கூடிய ஜெபங்களை அல்ல. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் நான் ஆவியோடும் ஜெபிப்பேன், கருத்தோடு ஜெபிக்க பழகுங்க. இந்த காரியங்களை நீங்கள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாதான் இனி வரக்கூடிய காலங்களில் விசுவாசிகள் வல்லமை பெற்ற ஒரு மக்களாக எழும்பி நின்று கர்த்தருடைய நாமத்தினால் யுத்த வீரர்களால் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது பார்க்க. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லணும். விசுவாசிகளை எப்படி நாம் உருவாக்க வேண்டும் அப்படின்னா, எதிராளியினுடைய பலத்தை அறியும் விசுவாசிகளாய் அவர்கள் உருவாக்குகிறார். நமக்கு எதிராளியாக வரக்கூடிய சாத்தானை பற்றி நிறைய மக்கள் தப்பான அர்த்தத்தை கொள்ளக்கூடிய மக்களாய் விளங்குகிறார். சாத்தானை இயேசுவின் நாமத்தினால் துரத்தினா ஓடி போயிடுவோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையுள்ள நாமத்தை சொன்னாலே பிசாசுடைய வல்லமைகளாம் முடிஞ்சு ஓடி போக ஆரம்பிச்சு. ஆண்டவராகிய தேவனுடைய வல்லமைக்கு முன்பதாக சாத்தானுடைய வல்லமைகளாம் ஒடுங்காமல் போக ஒரு வேளை இருக்கலாம். என்றாலும் கூட சாத்தான் இதே விதமான போர்வையிலே வராம மறைமுகமான தாக்குதல்களை உருவாக்க வருகிறது உண்டானால் உங்களாலும் என்னாலும் மெய்யாக கண்டுபிடிக்க முடியும். யுத்தத்துக்கு நேரடியாக தான் கண்டுபிடிச்சு முடியும். ஆனால் மறைமுகமாய் சாத்தான் வருகிறது உண்டானால் கண்டுபிடிக்க நம்மளால முடியாது. அப்ப சாத்தானுடைய வல்லமைகளை கண்டுகொள்ளக்கூடிய அறிவு பெற்ற மக்களாய் நீங்கள் அவர்களை உருவாக்க வேண்டியது. சாத்தான் எந்தெந்த வழியிலே வர ஆரம்பிக்கிறார். ஒருவேளை நீங்க செய்யக்கூடிய வேலையில பிசாசுடைய ஆவியுடைய அந்த சகலந்தமான தொழில்கள் வர ஆரம்பிக்கிறத பார்ப்பீங்க. ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தின் மூலமாக இப்படிப்பட்ட சாத்தானுடைய தந்திரங்கள் வர ஆரம்பிக்கிறத பார்ப்பீங்க. ஒருவேளை உங்க கூட இருக்கக்கூடிய சக மனிதர்களின் மூலமாய், ஒருவேளை